எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம், அது 12வது வசனம், அதில் கடைசி பகுதியை மாத்திரம் பார்ப்போம். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஹைகோர்ட்டின் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். நேபுகாத்நேச்சார் என்ற பெரிய ராஜா பொற்சிலையை வணங்குவதற்கு அவன் ஆணையிட்ட பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தார்கள். ஏன்? கர்த்தர் பெரியவர், மனுஷன் அற்பம், மனுஷனை காட்டிலும் என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர், நல்லவர், ஜீவனுள்ளவர், இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் ஜீவிப்பார், இன்னும் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக இந்த அக்கினி சூழலில் 4வது ஒரு ஆளாய் நின்றார். ஏன்? மனுஷனை பார்க்கிலும், மனுஷனுடைய கிரியைகளை பார்க்கிலும், மனுஷன் செய்யும் தீங்கை காட்டிலும் அந்த தீங்கை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார், சின்னவர் அல்ல. அதாவது வசனம் சொல்லப்பட்டது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. சாதாரண ஒரு இது இந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. காதேஸ் வனாந்திரத்தில் காற்றில் தேவன் உங்களுடைய சுவாச காற்று அவ்வளவுதான் இருக்குமா? அவருடைய கரம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர். ஆசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு இருக்குது. மனுஷன் என்றாலே வீண், அவன் ஒரு புழு, முன்னத்துக்கு ஒப்பேறாதவன். கர்த்தர் கையினால் படைக்கப்பட்டதினால் அவன் கனம் பெற்றவனாய் இருக்கிறான். மற்றபடி அவன் எதற்கும் பயனற்றவன். அதனால் அவர்களை குறித்து பயப்படாதீங்க. உங்களை விரோதமா எழுப்பி வராங்களா, சீறி கொண்டு வருகிறார்களா, உங்களை ஏமாற்றி, உங்களை வஞ்சித்து, உங்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்களா? ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, இதை கேளுங்கள். உங்களை ஒடுக்கி, உங்களை ஊழியம் செய்ய விடாதபடி, உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவேன் என்று உங்களை விரோதமாய் சஞ்சலம் விடுகிறார்களா? உங்களுக்கு செய்வனை வைக்கிறார்களா? இது நிமித்தம் உங்க சரீரமும் ஊழியமும் பாதிக்கப்படுகிறார். தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்பதை நீ அணிந்து கொள். நீ ஜெபத்தில் தரித்து கொண்டு என்னை நோக்கி கூப்பிடு. உன் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்வாய். தேவனுங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதப்பா. ஏன் பயந்து போற? ஒன்றும் நடக்க போறது கிடையாது, ஒன்றும் பெருசா இதாக போறது கிடையாது. ஊழியத்தில் எவ்வளவு வேதனையா, காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவர்கள் அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவர்களை போஷிக்கவில்லையா? எலியா தீர்க்கதரிசியை போஷிக்க தேவன் எப்படி காகத்துக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுக்க செய்தாரே, அன்றைக்கு ஆகார் என்று ஒரு ஸ்திரீ கதறும் பொழுது அவளுடைய வயிற்றில் இஸ்ரவேலுடைய வித்து இருந்தது நிமித்தம் தேவன் அவளை ஆசீர்வதித்து அவளை பெரிய ஒரு சந்ததிக்கு தாயாய் மாற்றினாரே. தேவன் உனக்காய் ஜீவனை கொடுத்து உன்னை பெற்றெடுத்த தேவன் எவ்வளவு பெரியவர். உன்னுடைய பிரச்சனை அவருக்கு எவ்வளவு சிறிதாயிருக்கும். நீ அவருக்கு பெரிய பெரிய பிள்ளை. உன்னுடைய பிரச்சனை ஒரு பார்வைக்கு சாதாரணம். ஆனால் ஏன் இன்னும் முடியல? அதுக்குரிய காலம் வரவில்லை. காலம் வருவதற்கு முன்பு நாம் அவசரப்படுவதனால ஒன்றுமில்லை. ஒரு குஞ்சு பொறிக்க 21 நாள் காத்திருக்கணும். ஒரு பிள்ளை பிரசவிக்கப்பட வேண்டும், 9 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் காலமும் நேரமும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே தெரியும் இருக்குது, அது பொய் சொல்லாதுன்னு இருக்குது. நீங்க ஒரு வசனத்தை குறித்து நம்பி இருக்கிறீங்கல்ல, அந்த வசனத்தை பிடித்து அந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனே நீர் சொன்னீரே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கிறீங்கள, அந்த வசனத்தை பார்த்து அந்த வசனத்திற்கு ஆண்டவர் சொல்கிறார், அது கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன். நீ நம்ப பண்ணின வசனத்தை என் வாழ்க்கையில உறுதிப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். எழுதி வைத்து ஜெபிங்க. வாக்குத்தத்தங்களை எழுதி வைங்க. என்னுடைய பழக்கங்கள்ல ஒன்று வாக்குத்தத்தங்களை செல்லுல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். ரோட்டில் போகும்போது இந்த வசனத்தை போட்டு எடுத்து வச்சுக்கிடுவேன். தினமும் நைட்டில் உட்காந்து அந்த வசனங்களை அடியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சூழ்நிலையில் நான் கடந்து போனேன் அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும்.
மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் பின்னாடி போகாதீங்க. எந்த மனுஷனும் உங்களை பாதுகாக்க முடியாது, தேவன் மாத்திரமே பாதுகாக்க முடியும். வசனம் சொல்லப்பட்டது, கர்த்தர் நகரத்தை காவலர் விழித்திருந்தும் என்ன பயன்? தேசத்துல ஆண்டு எவ்வளவு தீமைகள் நடக்கிறது, ஒரு நன்மையும் பார்க்க முடியல. எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழியில சொல்லி இப்ப அறிக்கையிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேதனையான காரியம். நம்ம இந்த லாக்டவுன் டயத்துல இருதயத்தை சுத்தியனால உடைச்ச ஒரு காரியம், நம் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு காரியம் இன்னும் நான் நினைச்சு வேதனைப்படுது. ஒரு மனுஷன் சாப்பிடறதுக்கு வழியிலன்னு சொல்லி தன்னுடைய பாக்கெட்ல லெட்டர் எழுதி வச்சு போற வண்டியில முன்னாடி விழுந்து செத்த அந்த வண்டிக்காரனுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி பின்வீல்ல கொண்டு போய் தன் தலையை உள்ள விட்டு இறந்து போயிருக்கிறான். ஏன்? பசியின் கொடுமை, வாழ்க்கையின் மாற்றமில்லா நிலைமை, எவ்வளவு வேதனை. தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், அறியாத தேவ பிள்ளையே, கர்த்தரை குறித்து உங்களுக்கு தெரியலையா? கர்த்தரை குறித்து உங்களுக்கு ஞானம் இல்லையா? ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மனுஷனை பார்க்கலும் பெரியவர், என் பெயரை சொல்லி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் பெரியவராயிருக்கிறதுனால் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கட்டாயம் நமக்கு பதில் கொடுப்பார். நீங்க கூப்பிடுங்க. கர்த்தரை அறிந்த ஜனமும் சரி, கர்த்தரை அறியாத ஜனமும் சரி, ஆண்டவர் மதத்தை பரப்பவில்லை, ஆண்டவர் மதத்தை பரப்புவதற்கு வரவும் இல்லை. கர்த்தருடைய நோக்கமெல்லாம் என் ஜனம் நல்ல தாவரங்களில் அமைதியான பசுமையான இடத்தில் வாசம் செய்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான். ஆனால் பிசாசானவன் அதை கெடுக்க வருகிறான். நீங்கள் அதை அறிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவனே, நீர்தான் நல்ல தகப்பன் ஆண்டவனே, மனுஷனை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர் என்பதற்கு ஆண்டவனே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பண்ணுவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவனே. தெய்வமே, வாழ்க்கை நன்மையினால் முடிசூட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையை உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இழந்து போன நன்மைகளை திரும்ப தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே, வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கத்தருகிற ஒவ்வொருவரை நீர் பார்ப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே, அந்த மகளை தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த மகள் தன் தாய்க்காக கதறுகிறவளே, ஐயோ என்று அந்த துடிக்கிற அந்த வேதனை மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நானுமே அந்த பிள்ளைகளுடைய தாயின் வேதனை மறைந்து தாயின் பிள்ளையும் எல்லாம் சேர்ந்து கத்தரை துதிக்கத்தக்க வாழ்க்கையை மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றி மகிழ காத்துக்கொண்டு வழிநடத்தும் ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நல்ல தேவன், உண்மையான வழியை செய்து நம்மளை மகிழ பண்ணுவார். நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மளை விட்டு விடுவாரோ? இல்லவே இல்லை. மனுஷனை பார்க்க கர்த்தர் பெரியவர் என்பதை உங்க வாழ்க்கையில தேவன் உறுதிப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவாராக. God bless you.